பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எலியாவின் எச்சரிப்பு. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். இதோ கர்த்தருடைய பெரியும் பயங்கரமான நாள் வருகிற முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்புவான். தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் நானும் வாழக்கூடிய ஒரு காலம் தேவன் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக எலியாவின் ஆவியோடு வந்த யோவான் ஸ்நானகனைப் போல் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்பவர்கள் உத்தமமான எலியாவின் பெயரால் சுட்டி காட்டப்படுகிறார்கள். யோவான் ஸ்நானகனின் ஊழியமும் கடைசி நாட்களிலே செய்யவல்லது ஊழியமும் ஓர் உணர்வற்ற நிலையில் இருக்கும் மக்களை தட்டி எழுப்பத்தக்கதாக இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் எலியாவின் ஆவியும் வல்லியும் உடையவர்களாக புறப்பட்டு செல்வார்கள். அநேக வகையில் இந்த இரு கூட்டத்தாரும் ஒன்று போலவே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட வகையான வேலைதான் இந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய அவரது வேலையாகும். இந்த உலகத்தை நீதியோடு நியாயத்திற்க கிறிஸ்து 2ஆம் முறை வரவேண்டி இருக்கிறது. இவ்வுலக இன்ப வாழ்க்கையில் இருந்தும் நண்பர்களிடமிருந்தும் யோவான் விலகி இருந்தார். மிக எளிய முறையில் ஒட்டக மயிரை வைத்து நெய்யப்பட்ட உடையை தரித்து கொண்டிருந்தார். இக்காரியமானது யூத ஆசாரர்களுடைய மற்றும் பொதுவாக அங்குடைய மக்களுடைய வீண் ஆடம்பரத்திற்கும் பகட்டிற்கும் ஒரு நிலையான கண்டனம் போன்று காணப்பட்டது. காய்கறி வெட்டுக்கிளி, அதாவது ஒரு மரத்தின் காய் மற்றும் காட்டுத்தேன் அவரது உணவாக இருந்தது. இது எங்கனும் பரவலாக காணப்பட்ட ஒரு பெருந்திண்டிக்கும் இச்சுவை இந்த உணவில் நிலைத்திருக்கும் ஒரு பழக்கத்திற்கும் எதிரான ஒரு கடிந்துகொள்ளாக இருந்தது. ஒரு மாபெரும் சீர்திருத்தம் என்ற பொருளானது எங்கனும் அப்பொழுது கிழித்தெறிந்திட வேண்டும். பொதுமக்களின் உள்ளங்கள் அசைக்கப்பட வேண்டும். தேவனுடைய மக்களை விக்கிரக மனத்திலிருந்து அவர்களை மாற்றி கொண்டு வர வேண்டும். அவருடைய உடைகள் ஊதாரித்தனமாக செய்யும் செலவுகள் மற்றும் அநேக காரியங்களிலிருந்து விலக்குவதற்கான இந்த தூது அனைத்து காரியங்களிற்கும் அவருடைய இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும். சீர்கெட்டு போன இந்த காலத்தில் ஊதாரித்தனமாக ஆரோக்கியத்தை கிடைக்கும் பழக்கத்தோடு வாழ்கின்ற இத்தகைய மக்களின் வாழ்க்கைக்கு மாறாக தேவன் சிறப்பாக ஆசீர்வதித்து நடத்தி வருகின்ற நீதியின் வழியில் சொல்கின்ற மக்களிடத்தில் எதிர்பார்க்கும் சுயத்தை அவர்கள் மற்றும் தாழ்மை, இச்சையடக்கம் ஆகிய குணங்கள் மேற்கூறப்பட்டவரின் முன்னிலைகளில் வைக்கப்பட வேண்டும். எப்படி கரடானது உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதே போன்ற அவ்வளவு மிக நெருக்கமாக உடல்நலம் பற்றி சீர்திருத்தமானது 3ஆம் தூதனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எப்படி யோவான் ஸ்நானகன் மக்களின் கவனத்தை 10 கட்டளையின் பக்கம் ஈர்த்தாரோ அதுபோன்று நிச்சயமான ஒரு துணையோடு இந்த தூதை கொடுக்க வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எலியா தீர்க்கதரிசியும் யோவான் ஸ்நானகனும் எத்தகைய தனிச்சிறப்புள்ள ஊக்கத்தோடு செய்தியை கொடுத்தார்களோ அதே போன்று கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண முயற்சிக்க வேண்டும். ஏசாயா பக்தன் சொல்கிறார், அவர்கள் அப்பொழுது கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நீங்களும் செய்தியை கேட்டு அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளின் பிறந்தநாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.